Hello everyone, welcome to Fight Club. So in the video வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எகனாமிக் சர்வே பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ அதில் தேர்ட் சாப்டர் ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் செக்டார் அப்படிங்கிறத பற்றி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அது நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுலேயுமே ஹைலி ரெலவெண்ட். அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷம் மெயின்ஸுக்கான ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எக்கனாமிக் சர்வேயில் இருக்கக்கூடிய டேட்டா கண்டிப்பாக நோட் பண்ணி நீங்கள் இப்போ படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் டைமில் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஸோ அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ரைட், நவ் வில் சி வாட் அப்படிங்கிறது. ஸோ இனிஷியலாக எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டேட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா IMF ஓட எஸ்டிமேட் படி ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸோட எலெக்ஷனாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 0.4 to 1.3% அவுட்புட்டை பாதிக்கக்கூடிய ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. திஸ் அண்டர்லைன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் செக்டார் டு டொமஸ்டிக், நம்மளோட லோக்கல் டொமஸ்டிக் ஜிடிபி அதுக்கும் இதுக்குமான கோரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரொம்ப வைட்டலான ஒரு டேட்டான்னு வச்சுக்கலாம். ரைட், தென் நிறையா இண்டிகேட்டர்ஸ் இந்த எக்கனாமிக் சர்வேயில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஜியோபாலிட்டிக் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படின்றது. இந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஜியோபாலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் மூலிமா ஃபாலோ பண்ணுறது. ரைட், தென் ட்ரேட் பாலிசி அன்சர்னிட்டி இண்டெக்ஸ். ஓகே, இந்த ட்ரேட் பாலிசி அன்சர்னிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆர்டிகல்ஸ், எதெல்லாம் வந்து ட்ரேட் பாலிசியை பற்றி குறிப்பிட்டு ஓகே இந்த இடத்துல இந்த மாதிரி சேஞ்ச் இருக்குது அப்படின்னு எவ்வளோ நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறாங்க. குளோபல் எக்கனாமிக் பாலிசி அன்சர்டனிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஜிடிபி வச்சு ஓகேவா, எக்கனாமிக் பாலிசி அன்சர்டனிட்டி 21 நாடுகளில் ஜிடிபியை வச்சு அந்த அன்சர்டனிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, ரைட். அதுக்கப்புறம் இங்கே இந்த இண்டைசஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் அவுட்புட் 71% ஓகேவா சேஞ்ச் அப்படிங்கிறத இது நோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குளோபல் அவுட்புட் அப்படிங்கிறதுல அடுத்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய என்னென்னா இட் இஸ் மெஷர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. 2 நாடுகளுக்குள்ளேயே வாங்கும் திறன். ஓகேவா, இப்போ இந்தியாவில் நீங்கள் இவ்வளோ ருப்பீஸை வச்சு எவ்வளோ வாங்க முடியும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக யூஎஸில் இருக்கக்கூடிய டாலரை வச்சு எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்ற அந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இது அந்த இண்டெக்ஸ். ஸோ ரைஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டாக. ஓகே, ரைட். அடுத்து ஸோ இப்போ இந்த சாப்டர் எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷன் 1ல் டேரிஃப்ஸ் அண்ட் நான் டேரிஃப் மெஷர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ரைட்டா, தென் செக்ஷன் 2ல் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறாங்க. செக்ஷன் 3ல் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் க்ரோத்தை தடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. தென் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்ன்றதை பேசுகிறாங்க. தென் செக்ஷன் 4ல் வந்து நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட் மொமெண்டம், டெப்ட் பொசிஷன் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு முக்கியமான நியூஸ் இதில் எடுத்து என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா சைனா ரஷ்யா ட்ரேட் டிபெண்டன்ஸ் ஆன் யூரோப்பியன் யூனியன்ஸ். அவங்க 2 பேரும் எவ்வளோக்கு எவ்வளோ யூரோப்பியன் யூனியன் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் யூஎஸ் சைனாவை எவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதும் இது ரொம்பவே கம்மியாகிட்டு வருது. ஓகேவா, தென் there is 2 things, ஒன்று ஃப்ரெண்ட் ஷோரிங், இன்னொன்று நியர் ஷோரிங். 2 கீவேர்ட்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரைட்டா, ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படிங்கிறது என்னென்னா ப்ராக்சிமிட்டி, பொலிட்டிக்கல் ப்ராக்சிமிட்டி. எனக்கு நட்பு நாடு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் அவங்கள்ட்ட இது பண்ணுறேன் அப்படிங்கிறது, அவங்கள்ட்ட வந்து ட்ரேட் பண்ணுறேன், அவங்களோட நான் வர்த்தகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட் ஷோரிங். நியர் ஷோரிங் அப்படிங்கிறது என்னென்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகிட்ட நான் வர்த்தகம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ இது இன் கிலோமீட்டர், இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராக்சிமிட்டி. எனக்கு எவ்வளோ இப்போ யூஎஸ்க்கு வந்து இஸ்ரேல் ஒரு க்ளோஸ் பார்ட்னர்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவுக்கு யூஎஸ் பார்ட்னர்னால் நமக்கு யூஎஸ் வந்து ஃப்ரெண்ட் ஷோரிங். ஓகே, இதுவே நமக்கு நேபாள் தான் பக்கம் அப்படின்னா நேபாள் வந்து நியர் ஷோரிங். ஓகே, தென் அடுத்த டேட்டா லாஸ்ட் 4 இயர்ஸாக டெவலப்பிங் கண்ட்ரிஸோட ட்ரேடை விட டெவலப்பிங் கண்ட்ரிஸோட ட்ரேட் டெவலப்ட் கண்ட்ரிஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஈஸ்ட் ஏஷியா ஸ்டால்டாக இருக்குது. ஓகே, மேஜர் ஏஷியன் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் நெகட்டிவ் க்ரோத் ரேட்டில் இருக்குது. ஓகே, இந்த 2 பிக்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தென் குளோபல் ட்ரேட் $1 trillion எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஓகே, குளோபல் ட்ரேட் கிராஃப் பார்த்து வச்சுங்க. இந்த சாப்டர் அதிகமாக நீங்கள் கிராஃப் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கணும். மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ரைஸ் ஆகிட்டு இருக்குது.
ஓகேவா. வால்யூம்லேயும் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ரைட்டா. 2023க்கு அப்புறம் 2022ல் மேலே இருந்துச்சு, திரும்ப கீழே வந்து ரைஸ் ஆகுது. இந்த மாதிரி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ தட் கொஸ்டின் கேட்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதா, கன்சிஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகுதா, இல்லை இன்க்ரீஸ் ஆகிருக்கா 4 குவார்ட்டரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு பதில் நம்மளால் சொல்ல முடியணும். அதுக்காக தான். ரைட். தென் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிறது இது வந்து WTOட அக்ரீட் ஒரு இது. அப்போது மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் இந்த நாட்டுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் சலுகையும் கொடுக்க மாட்டேன். நத்திங் ஸ்பெஷல். எல்லோரும் எப்படி பார்க்குறனோ அப்படி தான் நான் எல்லாத்தையுமே இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படிங்கிறது. தென் ப்ரிஃபரன்ஷியல் டேரிஃப் தான் எனக்கு இந்த கண்ட்ரிக்காக வேண்டி நான் கொஞ்சம் சலுகைகள் கொடுக்குறேன் வர்த்தகத்தில் அப்படிங்கிறது தான் ப்ரிஃபரன்ஷியல் டேரிஃப். ஓகே. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் டேரிஃப் 1% டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, அது இம்பார்ட்டன்ட் நோட். ஓகே. ஸோ நான் டேரிஃப் மெஷர்ஸ் அப்படிங்கிறது, டேரிஃப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இங்கே வருதுன்னா அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய டேக்ஸ், இந்த மாதிரி எக்ஸைஸ், டியூட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களை. நான் டேரிஃப் அப்படின்னா அது இல்லாமல் என்னென்னலாம் ஒரு குளோபல் ட்ரேடை பாதிக்குமோ அதான் நான் டேரிஃப் பேரியர், நான் டேரிஃப்ஸ். ஓகேவா. ஸோ டேரிஃப்ஸ் குளோபலி குறைஞ்சிருக்கு. ஓகேவா. அதே சமயத்தில் இன்க்ரீஸ் இன் நான் டேரிஃப் மெஷர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகேவா. நான் டேரிஃப் மெஷர்ஸ் அப்படிங்கிறது கஸ்டம் டேரிஃப் இல்லாமல் ட்ரேட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய மற்ற விஷயங்கள். இது குவான்டிடேட்டிவாகவும் இருக்கலாம், குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கலாம். ஓகே. நான் டேரிஃப் பேரியர்ஸை எகெயின் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று டெக்னிக்கல், இன்னொன்று நான் டெக்னிக்கல். நம்ம சானிட்ரி அண்ட் ஃபைட்டோ சானிட்ரி, ஒரு பொருள் சுத்தமாக தான் இருக்கணும் எங்கள் ஊருக்கு வரணும்னா இந்த மாதிரி ஆர்கானிக்காக இருக்குது. ஆர்கானிக் அப்படின்னா கம்ப்ளீட் எந்த விதமான பெஸ்டிசைட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது சானிட்டரி அண்ட் ஃபைட்டோ சானிட்ரி மெஷர்ஸ். தென் டெக்னிக்கல் பேரியர்ஸ் டு ட்ரேட். ஓகே. வர்றதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிற்க வச்சு எல்லாம் செக் பண்ணி கப்பலெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே விடுவோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டேரிஃப் மெஷர்ஸ். ஓகே. நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துக்கலாம், பட் எங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் பேரியர்ஸ். ஓகே. நான் டெக்னிக்கல் அப்படிங்கிறது என்னென்னா கோட்டா, சப்சிடி, ஓகே, ட்ரேட் ரெமெடிஸ், இது எல்லாமே. ஓகே. இதெல்லாமே வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் கீழே சில டைம் வரக்கூடிய விஷயங்கள் தான். ரைட். அடுத்து UNCTAD வந்து குரூப் ஆஃப் எமினன்ட் பர்சன்ஸ் ஆன் நான் டேரிஃப் பேரியர்ஸ், ஓகே, அண்ட் மஸ்ட் டீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா IMF, OECD, UNIDO அப்படின்னு நிறையா இதில் இருக்காங்க. ஓகேவா. UNCTAD, வேர்ல்டு பேங்க், WTO கிட்டத்தட்ட எல்லாருமே இருக்காங்க. இந்த மஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், சரியா, மல்டி ஏஜென்சி சப்போர்ட் டீம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கோடிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. எதுக்குன்னா நான் டேரிஃப் மெஷர்ஸ் எல்லாம் கோடிஃபை பண்ணுறது, ஸோ தட் கண்ட்ரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரியா. ஸோ அதான் இப்போ இந்த மஸ்ட் அப்படிங்கிறது இந்த கோடோட கனெக்ட் பண்ணி படிச்சிங்க. தென் UNCTADோட ட்ரேட் அனாலிசிஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ட்ரெயின்ஸ் சீன் இன் நியூஸ் ரிலேட்டட் டு அப்படின்னா அது UNCTADோட நம்ம இங்கே தான் பார்த்தோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ அது அந்த ட்ரெயினோட டேட்டாபேஸ் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கும் இந்த மாதிரி நான் டேரிஃப் பேரியர்ஸ் கொண்டு வராங்க. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம், யூரோப்பியன் யூனியன்து. ரைட். இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்டீல் கம்பெனி இருக்குது. ஓகே. இவங்க வந்து இப்போது 100 டன் கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணி ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த ஸ்டீலோட விலை லெட் அஸ் அஸ்யூம் 100 rupees. இப்போது யூரோப்பியன் யூனியனில் ஒரு கம்பெனி இருக்குது, இதே மாதிரி ஒரு ஸ்டீல் கம்பெனி, லோக்கல் கம்பெனி. அவன் இந்த கார்பனை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹீ இஸ் இன்வெஸ்டிங் லெட் அஸ் சே 20 ருப்பியோட கம்பேர் பண்ணும்போது 20 ஆகிடுச்சு. ஸோ இவனோட காஸ்ட் ஆஃப் ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு 120 rupees. 100 அவனும் 100 rupeesக்கே ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு இமேஜின் பண்ணிப்போம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டோடு சேர்த்து 120. ஆக்சுவலாக இவன் என்வாயன்மெண்ட்டுக்கு நல்லது பண்ணுறான், இவன் என்வாயன்மெண்ட்டுக்கு கெட்டது பண்ணுறான். அதனால் இவனோட லோக்கல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது. அப்போ என்ன சொல்கிறான், நீ வெளிவிடுற கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதுக்கு தனியாக ஒரு டேக்ஸ் போட்டுட்டு தான் நீ உள்ளே வர முடியும். இதுதான் கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். ரைட்டா. தென் யூரோப்பியன் யூனியன் டீஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோப்பியன் இது ஃபார் எக்ஸாம்பிள் இது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால், இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஆயில். ஓகே. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பாம் ஆயில். இது யூரோப்பில் வளராது, ஈக்குவட்டோரியலில் வரும்.
ஆனால் ஈக்குவட்டோரியல் இப்போ இந்தோனேஷியா, மலேசியா இங்கே இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை அழித்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த காட்டை அழித்து வர்ற காசு அப்படின்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய என்வைரன்மெண்டலிசம், ஓகேவா, இதெல்லாம் பார்க்கும்போது சரியில்லை. அப்படின்றப்போ நீங்கள் காட்டெல்லாம் அழித்து, ஃபாரஸ்டெல்லாம் அழித்து ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் காசு போடுவேன், உங்களுக்கு அதில் பெனிஃபிட்டாக கொடுக்க மாட்டேன். ஓகே, அதுதான் வந்து யூரோப்பியன் யூனியனோட டீஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன். சரியா? ஸோ இந்த சிபிஏஎம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல், அலுமினியம், சிமெண்ட், இந்த ஃபர்டிலைசர், இதெல்லாம் தான் கீ இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் முக்கியமாக இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டும் கூட. ஸோ இதோட இம்பேக்ட் இந்தியாவிலையும் இருக்குது. ஓகேவா? நான் டேரிஃப் மெஷர்ஸ்க்கும் எஃப்டிஐக்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஃபேம் இருக்குது. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். சரியா? எனக்கு இந்த நான் டேரிஃப் மெஷர்ஸ்லேருந்து வெளியே வரணும். ஐ ஹாவ் டு எக்ஸ்போர்ட் ஸ்டீல். ஓகேவா? நான் யூஎஸ்க்கு வந்து ஸ்டீல் அனுப்பணும்னு நினைக்கிறேன். பட் அங்கே நான் டேரிஃப் மெஷர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இவங்களோட அங்கேருந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தானே எனக்கு லாஸ் வருது. நான் என்ன பண்ணுவேன், அங்கேயே ஒரு கடையை போட்டுறேன், கம்பெனி ஆரம்பிச்சிடுறேன். அப்போ எனக்கு அது பொருந்தாது இல்லை. இப்போ இதனால் என்ன ஆகுது, எஃப்டிஐ வந்து அதிகமாகுது. ரைட்டா? bypass by engaging in FDI. ஓகே, எக்ஸ்போர்ட்டை விட இந்த காஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே போயிடுவாங்க. ஸோ நான் டேரிஃப் மெஷர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எஃப்டிஐ என்கரேஜ் பண்ணும். ரைட்டுங்களா? அதுதான் இங்கே பாயிண்ட். தென் எக்ஸ்போர்ட்ஸ் ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. நான் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்ஸ் ரைஸ் ஆகிருக்கு 9.1%. ஓவரால் ரைஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ரைட்? இதெல்லாம் பேசிக்கான டேட்டா, கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகேவா? 11 இல்லைன்றாலும் ஐம் ஸ்கிப்பிங் இட். ஸோ டெக்ஸ்டைல் செக்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெக்ஸ்டைல் செக்டர் அப்படின்றத பொறுத்தவரை இந்தியா இஸ் 6th largest. ரைட்டா? தென் ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் 2.3% ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். ஓகே, 12% இன் எக்ஸ்போர்ட். ஓகே, செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர், செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ். ரைட்? ஸோ இப்போ இந்த டேட்டா எல்லாம் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் கொடுக்குறீங்க அப்படின்னா யூ ஹவ் வெல் ரெட் திஸ் டெக்ஸ்டைல் செக்டர். ஒரு கொஸ்டின் ஒரு டெக்ஸ்டைல் செக்டரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டேட்டா எழுதும்போது தி ஆன்சர் இஸ் ஹைலி வேல்யூடு. ரைட்டா? ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அண்ட் யூரோப் இவங்க தான் அதிகமாக நம்மள்கிட்ட அப்பரல் வாங்குறாங்க. இந்தியன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹையாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? நெக்ஸ்ட்டு, ஸோ அது இந்தியன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டில் காட்டன் அண்ட் காட்டன் பேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ், ரொம்ப அதிகமாக அதுதான் போயிட்டுருக்கு. ஓகேவா? காட்டன் அண்ட் காட்டன் இதுதான். ஸோ இப்போ இங்கே ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க, காஸ்ட், அதனால் ஒரு காஸ்ட் அப்படின்னு. இப்போ காட்டன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக விளையிறது குஜராத், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ். பட் அந்த காட்டன் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தான் யானாக மாறுது. ஓகேவா? தென் அதை திரும்ப மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கேருந்து தான் அந்த காட்டன் ஃபேப்ரிக்கு அது மாறுது. ஸோ இந்த ஃபைபர் டு ஃபேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வருது. பட் சைனா, வியட்நாம்லாம் அங்கே பக்கத்துலேயே லோக்கலைஸ்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏதாவது இஷ்யூ வந்தாலும் அவங்களால ரெசிலியண்ட்டாக இருக்க முடியுது. ஃபஸ்ட்டு நேஷ்னல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன். ஓகே, 1450 கோடியில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்கீம். தென் பிஎம் மித்ரா, இதுவும் டெக்ஸ்டைலுக்கு தான். ப்ளக் அண்ட் ப்ளே மாடல். வந்தோமா, இன்வெஸ்ட் பண்ணோமா, டெக்ஸ்டைல் செக்டரில் குரோ ஆனோமா அப்படின்னு இருக்கிறது. ரெடியாக எல்லாமே இருக்கும், நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிறது. ரைட்? இஎஸ்ஜி ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது செபியில் வர்றது. ஓகே, சுற்றுச்சூழலுக்கு பாதிக்கப்படக்கூடாது, சமுதாயத்துக்கு எந்த பாதிப்பும் வராமல் நிர்வாகம் சரியாக இருக்கக்கூடிய விஷயம் இஎஸ்ஜி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ROSCTL அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக அப்பேரல் அண்ட் கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைலுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். பட்ஜெட் இன்ட்ரீம் பட்ஜெட் 25ல் கொடுத்துருந்தாங்க. ரைட்? தென் FTAs, UAE இந்தியாவுக்கு நடுவில் செப்பா, இதெல்லாம் வந்து டேரிஃப்ஸை ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மற்ற கண்ட்ரியோடையும் டேரிஃப்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ரைட். அடுத்து இந்த எக்ஸ்போர்ட் இல்லாமல் மற்ற எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஷிப்பிங் வெசலில் டாப் எக்ஸ்போர்ட்டராக இருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதுவும் நோட் பண்ணி வச்சிங்கன்னா கொஸ்டினாக கேட்கலாம். நமக்கு இந்த எக்கனாமிக் சர்வே படிக்கல நம்மளால் சொல்லவே முடியாது. ஓகேவா?
ரைட். தென் ஜென்ரலாக அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க நியூ மார்க்கெட் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம். சரி, நியூக்ளியர் ரியாக்டர், ஆப்டிக்கல் ஐட்டம்ஸ், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஃப்ரூட் ஜூஸ், இப்படி ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, புதுசாக எக்ஸ்போர்ட் பேஸ்கெட் அப்படிங்கிறது டைவர்சிஃபை ஆகிட்டுருக்கு. ஓகே, சர்வீஸ் எப்பயும் போல் ஹையஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகேவா, வென் கம்ஸ் டு டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஓகே, ஐடி அவுட் சோர்சிங். அதர் பிஸ்னஸ் சர்வீஸில் நம்ம தேர்ட் லார்ஜஸ்ட். ஓகே, ட்ராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்தியாவில் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் ஷேர் தான். ஓகே, வேர்ல்டு டூரிசம் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பில் நமக்கு கொஞ்சம் கம்மியான ஷேர் தான் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்து இ-காமர்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஒரு ரெசிலியண்ட்டான கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா, நல்ல ஒரு க்ரோத் பொட்டென்ஷியலும் இருக்குது. ஓகே, பட் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இ-காமர்ஸ் 1.5% ஆஃப் த குளோபல் மார்க்கெட் தான். ஸோ இது சரி ரொம்ப ஹையரான ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. 2% வருங்காலத்தில் வரும். ஓகேவா, இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 பில்லியன் எக்ஸ்போர்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் இட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காங்கன்னா ஆத்ம நிர்பர் பாரத். ஓகே, எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்காக வேண்டி. தென் ஃபாரின் ட்ரேட் பாலிசி. ஓகே, அதில் சொல்லியிருக்காங்க. தென் நிரயத் பந்து ஸ்கீம் அப்படிங்கிறது, நிரயத் பந்துங்கிறது எக்ஸ்போர்ட்டுக்கான ஒரு ஸ்கீம். ஓகே, கெப்பாசிட்டி பில்டிங், இதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்காக வேண்டி ஹேண்ட் ஹோல்டிங் இது. ஓகே, தென் மார்க்கெட் ஆக்சஸ் இனிஷியேட்டிவ் ஸ்கீம் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இப்போ இந்த தக் நிரயத் கேந்திரா அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே, e-commerce exports through postal route to work as a hub and spoke model. ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸை வச்சு இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டை போஸ்டல் ரூட் மூலிமா அதிகப்படுத்துறது. ரைட்டா, தட் இஸ் தக் நிரயத் கேந்திரா. தென் இபிஆர்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் திரும்பியும் சொல்லியிருப்பாங்க இபிஆர்சி அப்படிங்கிறது. ரைட், இது என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். ஓகே, எலக்ட்ரானிக் பேங்க் ரியலைசேஷன் சர்டிஃபிகேட். ஓகே, செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் மாதிரி. ஓகே, தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா இவங்களோட கேஸ் ஸ்டடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட், இசிஇஹெச் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது எதுக்குன்னா கிராஸ் பார்டர் இ-காமர்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப் அப்படிங்கிறது. ரைட், தென் பாரத் மார்ட் அப்படிங்கிறது துபாயில் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் எம்எஸ்எம்இக்கான ஒரு மார்க்கெட் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு. ரைட், ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக இ-காமர்ஸ் சைடில் இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, தென் ஃபெமா ஆக்ட் இதுக்கு கீழே ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெசிப்ட் இருக்கு இல்லையா, அது ஷிப் பண்ணி 9 மாதத்துக்குள்ளே வாங்கி வச்சுருக்கணும். அது ரெகுலேஷன். ஓகேவா, ரெகுலேட்டரி நார்ம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு கன்சர்னாக சொல்கிறாங்க. இது இ-காமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாதிக்குது. 12 மாதம் 18 மாதம் கழித்து விற்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் வச்சுருக்கிறது கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரைட், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு இந்த இபிஆர்சி அப்படிங்கிறது காஸ்ட்டை குறைச்சிருக்கு. ரைட், ட்ரேட் கனெக்ட் இ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அவங்களோட ஒரு இனிஷியேட்டிவ். சிங்கிள் விண்டோ இனிஷியேட்டிவ். ஓகேவா, எக்ஸ்போர்ட் டு நியூ மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்பையும் நம்மளோட குறிப்பாக எம்எஸ்எம்இக்கும் இது ஒரு பெரிய சேஞ்ச். ஓகேவா, இதோட கீ பார்ட்னர்ஸ் எம்எஸ்எம்இ, எக்ஸிம் பேங்க், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இப்படி எல்லாருமே இருக்காங்க. ஸோ தட் எல்லோரும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இந்த பிளாட்ஃபார்ம் பெட்டராக ஒர்க் ஆகிறதுக்கு. ரைட்டா, ரைட். தென் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பிஓபி விதமான ஆல் டிரான்சாக்ஷன். ஓகேவா, அதை we will call that as balance of payment. all economic transaction between a resident and non-resident. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் ஒருத்தங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் we call that as balance of payment. ஓகேவா, இப்போ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் 2 காம்பனண்ட். ஒன்று கேபிட்டல், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ நம்மளோட ட்ரேட் வர்த்தகம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட். நம்ம ஒருத்தங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவங்க நமக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், இது விசிபிள், நம்மளால் எப்போனாலும் பார்க்க முடியும். இன்விசிபிள் அப்படிங்கிறது என்னென்னா, ஓகேவா, இது விசிபிள்.
இன்விசிபிள் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ப்ராஃபிட், டிவிடெண்ட், ப்ராஃபிட், இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்காது. ஓகேவா? ஃபேக்டர் இன் ட்ரேட் சர்வீஸ், டிவிடெண்ட், ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே இன்விசிபிள். ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது பேங்கிங், சாஃப்ட்வேர், இந்த மாதிரி சர்வீஸ். ஓகே. தென் ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு பணம் கொடுக்குறேன், இந்த மாதிரி ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. தென் கிஃப்ட், அஃபிஷியல்ஸ், இந்த மாதிரி கிஃப்ட்டு, கிராண்ட்டு, ரெமிட்டன்ஸ், இதெல்லாமே இது கீழே வருது. ரைட்டா? அதே உங்களுக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து எஃப்டிஐ, எஃபிஐ, ஈக்விட்டிஸ், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. ரைட்டா? தென் எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ், ஏதாவது பணம் கொடுத்து உதவுவது கண்ட்ரீஸ்க்கு. சரியா? தென் இசிபி, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், கடன் வாங்குறது. ரைட்? ஐஎம்எஃப்லேருந்து காசு வாங்குறது, கிராண்ட்ஸ், இந்த மாதிரி. என்ஆர்ஐ டெபாசிட், நான் ரெசிடென்ஷியலோட டெபாசிட் இங்கே தான் வரும். இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது இதோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க, பட் அது இங்கே தான் இருக்கும். ரைட்? தென் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. அதே மாதிரி இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் இந்த ட்ரேட் இருக்குது பார்த்திங்களா, இந்த காம்பனண்ட் தான் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஒரு காம்பனண்ட், தட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். வெறும் வர்த்தகத்தை மட்டும் சார்ந்திருக்குது. ரைட்? அடுத்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது கொஞ்சம் மாடரேட்டராக இருக்குது. 1.2லேருந்து இப்போ 1.3. ஓகேவா? நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடி பேர் தான் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். ஓகே. வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், நிறையா எஃபிஐ இன்ஃப்ளூன்ஸ் வந்திருக்கு. என்ஆர்ஐ, எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் போரோயிங் வந்திருக்கு. என்ஆர்ஐ டெபாசிட்டும் அதிகமாக இருக்குது. எஃப்டிஐயும் கொஞ்சம் ஃபேவரபுளாக உள்ளே வந்துட்டு தான் இருக்குது. ரைட்டா? சர்வீஸ் செக்டார் தான் லார்ஜஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் எஃப்டிஐ. ஓகே. மொத்தம் வரக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதுக்கு தான் அதிகம். அதுலேயும் குறிப்பாக கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், அது 14%, ட்ரேடிங் 9.1%, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி 7%, சிமெண்ட்டுக்கு 9.1%. இந்த மாதிரி ஓவராலாக நம்மளோட எஃப்டிஐ பேஸ்கெட் இப்படி தான் இருக்குது. ஓகே. ரைட்? ப்ரைஸிங் அக்ரிமெண்ட். இப்போ இந்த அட்வான்ஸ் ப்ரைஸிங் அக்ரிமெண்ட் அப்படின்னா, லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு இன்வெஸ்டர், ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், இங்கிலாண்ட்லேயும் ஆரம்பிக்க போகிறேன். ரைட்? இப்போ எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இந்தியாவில் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னோடய கம்பெனி இங்கிலாண்டில் இருக்கிறனால நான் டேக்ஸ் எல்லாம் அங்கே கணக்கில் காமிச்சிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் கணக்கில் காமிக்கிறதுல சின்ன இஷ்யூஸ் வருது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இந்தியன் கவர்மெண்ட் என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்க. அப்போ நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னை விட்டால் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் வேணும். அப்போ அதுக்காக கொண்டு வந்த ஒரு பிரின்சிபல் தான் ஏபிஏ. அப்படின்னா முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு 5 இயர்ஸுக்கு we will have an agreed, ஒரு ஃபார்மாலிட்டி, அக்ரீட், இவ்வளோ தான் நான் டேக்ஸ் கட்டுவேன், எனக்கு வர்ற ப்ராஃபிட்டில் நான் இவ்வளோ தான் டேக்ஸ் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் ரிலேட்டட் திங்ஸுக்கு வந்து we will have a agreement. ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏபிஎஸ். ஓகேவா? மேக்ஸிமம் 5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. ரைட்? இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல். ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது இங்கே எனக்கு இங்கே கொடுக்கக்கூடிய டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இட் ஷுட் பி கம்பேரபிள் டு இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ். ஓகே. இங்கிலாந்தில் இருக்கக்கூடியதுக்கும் இங்கே வேற ஒரு கண்ட்ரியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஆர்ம்ஸ் லென்த் பிரின்சிபல் அப்படிங்கிறது. ரைட்டா? இதோட அசோசியேட்டான ஒரு டேர்ம் தான். ஓகே. எஃபிஐ இன்ஃப்ளோஸ், எஃப்டிஐ அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைம் கேபிட்டல் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது. எஃபிஐனா ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது. ரைட்டா? அது க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே. ஸோ நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கரன்சி அசெட் இருக்கும். அதுக்கடுத்து கோல்டு, டாலர் இப்படிலாம் வச்சுருப்பாங்க. கோல்டு, ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் அண்ட் ரிசர்வ் டிரான்ஸ்மிஷன் இன் ஐஎம்எஃப், இதுதான் அந்த ஆர்டர் படி இருக்கிறது. ஸோ நம்ம 700 பில்லியன் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கை க்ராஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது நம்மளுது தான் வந்து 4th குளோபலி. சைனா, ஜப்பான், சுவிட்சர்லாந்துக்கு அடுத்து நம்மளது தான். யூஎஸ்ஏ கூட இல்லை. யூஎஸ்ஏயில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க தான் டாலர் வச்சுருக்காங்க. ரைட்டா? மறந்துடாதீங்க. ஓகே. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு அக்யூமுலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க வேர்ல்டு வார் டைமுக்கு அப்புறம். ஏன்னா நிறைய அன்சர்டனிட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பெட்டர் சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கோல்டு நோக்கி போயிட்டுருக்காங்க.
ரைட்டா. தென் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்தவரை இப்போ நம்மளோட ருப்பி வெர்சஸ் டாலர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் அது உங்களுக்கே தெரியும் கீழே தான் போயிட்டுருக்கு. ஓகேவா, ரைட். ஆனால் கம்பேரபிளி வி ஆர் இன் 2.9. பிரேசில், சவுத் கொரியா இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப 2.9 கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறதோட நம்ம அந்த கண்ட்ரினுடைய வாங்கும் திறன், நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $1 வச்சு யூஎஸில் எவ்வளோ வாங்க முடியும், அதே $1 நிகரான ரூபாவை வச்சு இந்தியாவில் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது we will take into account inflation also, ரைட். இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்க்கும்போது that is what you call as nominal effective rate. அதில் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணால் will take it as effective exchange rate. ஓகேவா, இதை பற்றி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 18.8% அப்படிங்கிறதுலேருந்து 19.4% அப்படின்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நம்மளுடைய கடன் அப்படிங்கிறது, ரைட். ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட எக்ஸ்டர்னல் செக்டார் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். முக்கியமான டேட்டாலாம் கொடுத்துருக்கு. அடுத்த வீடியோவில் we will see about inflation and other dynamics. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் டூ ஃபாலோ அஸ் ஆன் டெலிகிராம் சேனல் at UPSC Fight Club. ஓகேங்களா, ரெகுலராக இதில் அப்டேட்ஸ் இருக்கும். ஓகே, ப்ளீஸ் டூ ஜாயின். தேங்க்யூ ஆல்.